இணைந்திருக்கின்றோம். வணக்கம் தமிழூடாக. இன்றைய நாளில் நாங்கள் பேச போன விடயம் இந்த மனிதநேயம். மனிதநேயம் அவ்வளவு தூரத்துக்கு இன்றைய நாளில் இருக்கிறது என்பதை நாங்கள் கதைத்தே ஆக வேண்டும். பல தடவைகள் இதை பற்றி நாங்கள் எண்ணி இருக்கிறோம், கதைத்தும் இருக்கிறோம். ஆனால் மனிதநேயம் என்ற ஒரு விடயம் இன்று இல்லாமல் போனதனால்தான் பாரிய அட்டூழியங்கள் அல்லது மனித நேசங்கள் இல்லாமல் போனதனால்தான் இவ்வாறான அட்டூழியங்கள், அபசவுனங்கள் எல்லாம் எங்களுடைய பிரதேசங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக மனிதநேயம் அல்லது மனித அன்பு அல்லது மனித நேசம் என்றால் ஒருவருக்கொருவர் நாங்கள் உதவி செய்தல், அதுதான் மிக முக்கியம். ஒருவரை ஒருவர் நேசித்தல், இதுதான் அங்கே பிரதான இடத்தை பெறுகிறது. இந்த ஒருவரை ஒருவர் நாங்கள் நேசிப்பது, எங்களை போன்று, எங்களுடைய உறவுகளை போன்று அல்லது எங்களுடைய உற்றவர்கள் போன்று, எங்களுடைய நண்பர்களை போன்று பிறரை நாங்கள் நேசிக்கின்ற பொழுது மனிதநேயம் என்பது வெளிப்படும். அது எல்லோருக்குமே தெரியும். அதே போன்று மற்றவர்களுக்கு எங்களால் முடிந்த அளவிலான உதவிகளை செய்தல், எங்களுக்கு என்ன உதவி செய்ய முடிகிறதோ ஒருவருக்கு அந்த உதவியை நாங்கள் செய்யலாம், அதுவும் ஒரு மனிதநேயம் தான். இதனால் எங்களுடைய வாழ்வியலிலே நாங்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கான வழிவகை உருவாகிறது. அதாவது மனிதன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் என்னென்ன விடயங்கள் பரிந்துரைக்கப்படுகிறது என்றால், நல்ல ஒரு கவலைப்படாத ஒரு வாழ்வியல், நாங்கள் கவலை கொள்ளாமல் இருந்தாலே நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம் என்று நாங்கள் முன்னைய காலங்களில் கேள்விப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமில்லாமல் நல்ல ஒரு உணவு முறை, ஆரோக்கியம், உடலுக்கு கொழுப்புகள், இனிப்புகள், எண்ணெய்களற்ற உணவு முறைகள் நல்ல ஒரு உணவு என்பதும் எங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு சிறப்பு. அதே போன்று ஒரு தேக பயிற்சி, ஒரு நாளைக்கு சராசரி ஒரு 30 நிமிடமாவது நாங்களுடைய பயிற்சி செய்தால் அது எங்களுடைய ஆரோக்கியத்துக்கு சிறப்பு. அதை விட விஞ்ஞானிகள் இன்னொரு விடயத்தை இப்பொழுது சொல்லியிருக்கிறார்கள், மனிதநேயத்துடன் நடந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள், மற்றவர்களை நேசியுங்கள். அப்படி செய்தால் உங்களுடைய ஆரோக்கியம் பலப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த ஆரோக்கியத்தை நாங்கள் எங்களுடைய உடலிலே நல்ல நலனிலேயே கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் உண்மையிலேயே மனிதநேயம் என்கிற ஒரு விடயம் எங்களுக்கு சிறப்பான ஒரு இடத்தை தரும். பத்திரிகையிலே ஒரு விடயத்தை நான் படித்திருந்தேன். அதிலே ஒரு மனிதநேயம் பற்றி ஒரு ஆக்கம் இருந்தது. அதிலே சொல்லப்பட்டிருக்கிற விடயம், ஒரு பல்கலைக்கழகத்தில் இது தொடர்பான ஒரு ஆராய்ச்சி நடந்தது போன்றிருக்கிறது. முதியவர்களை வைத்து இந்த ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். எப்படிப்பட்ட முதியவர்கள் என்றால், அவர்கள் தனிமையில், குடும்பங்களை விட்டு தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அதாவது மனிதநேயமற்றவர்களால் தான் அந்த முதியவர்கள் என்கின்றவர்களே தனிமையாக விடப்பட்டிருப்பார்கள் இல்லையா? ஏனென்றால் மனிதநேயம் உள்ளவர்கள் எப்படியோ தங்களுடைய தாய் தந்தையர்களை பிரிய மாட்டார்கள். மனிதநேயம் அருகி வருகின்ற பொழுதுதான் பெரும்பாலானவர்கள் இவ்வாறான சூழலிலே முதியவர்களை விலக்கி வைப்பார்கள். இப்படிப்பட்ட விலக்கிய முதியவர்கள் நோய் உள்ளவர்களாக அதிகம் இருப்பார்கள். நோயாளிகளாக இருக்கின்ற அவர்கள் இந்த மனிதநேயத்தினால் எப்படி சுகதேகிகளாக மாறுகிறார்கள் என்கின்ற ஒரு விடயத்திற்காக ஆராய்ச்சி செய்து பார்த்திருக்கிறார்கள். அதனால் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா என்று பார்த்திருக்கிறார்கள் மனிதநேயத்தால். அந்த வகையிலே நாங்கள் சொல்ல வெளிநாடுகளிலே எல்லாவற்றுக்கும் தான் ஆராய்ச்சி நடக்கிறது. இப்படியான ஒரு கண்டுபிடிப்பு தான் இது. அந்த முதியவர்களை ஒரு இடத்திலே தொண்டு செய்ய விட்டார்கள். அதாவது பொதுவான ஒரு இடத்தை துப்புரவு செய்யும்படி உத்தரவிட்டார்கள். ஒரு குழுவாக பிரித்து விட்டார்கள். 3 பிரிவாக ஒரு இடத்தை துப்புரவு செய்யுங்கள். இன்னொரு பிரிவினரை கொண்டு விட்டார்கள். சிறைச்சாலையில் இருக்கின்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அவர்களுக்கு தேவையானவற்றை ஆலோசனைகளை வழங்குங்கள், அவர்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள், அவர்களுக்கு சிந்தனைகளை சொல்லுங்கள் என்று விட்டார்கள். இன்னொரு கொஞ்சம் முதியவர்களை சிறு பிள்ளைகளுக்கு படிப்பீங்கள், உங்களுக்கு தெரிந்த விடயங்களை பிள்ளைகளுக்கு படிப்பீங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு பொறுப்புகள் கொடுத்தாச்சு. பொறுப்பெல்லாம் கொடுத்து அவர்களை ஒரு 6 மாதத்துக்கு பின்பு மீண்டும் வைத்தியர்கள், பரிசோதனை செய்த வைத்தியர்கள் மீண்டும் அவர்களை பரிசோதனை செய்கின்ற பொழுது அவர்கள் உடல் அளவிலே ஆரோக்கியமாகவும் மனதளவிலே சந்தோஷமாகவும் இருக்கிறார்கள். தாங்கள் இப்பொழுது தனிமையில் இருக்கின்ற உணர்வை அவர்கள் மறந்து விட்டார்கள். காரணம், அந்த மனித நேயம் என்கிற ஒரு விடயம்தான் அவர்களை வளர்த்திருக்கிறது, அவர்களை சந்தோஷமாக ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது. இன்று மனிதநேயம், அன்பு, பாசம் என்கின்ற ஒரு விடயம் இல்லாமலே போய்விட்டது. காரணம் என்னென்றால், முன்னைய காலம் கூட்டு குடும்ப வாழ்வியல் இல்லையா? நாங்கள் கூட்டு குடும்பத்திலே வாழுவோம். அண்ணன், தம்பி, அக்கா, அண்ணா, பெரியம்மா, பெரியப்பா, மாமா, மாமி, சித்தப்பா, சித்தி என்று சொல்லி உறவுகள் எங்களுடன் கூட இருந்தது. தவறுகள் நடப்பது மிக அரிதாக இருக்கும். தவறுகள் நடந்தாலும் அதை கண்டித்து விடுவார். மகன் தவறு செய்தால் அப்பா கண்டிக்கிறார்களோ சித்தப்பா கண்டித்து விடுவார். சண்டை வராது. இப்பொழுது ஒரு உறவுகள் ஒருவரை கண்டித்து விட்டால், இப்பொழுது ஒருவருடைய மகனை ஒருவர் கண்டித்து அடித்து விட்டால் அல்லது பேசிவிட்டால் என்ன செய்வார்? சித்தப்பாக்காரனுக்கு அப்பா அடிக்க போயிடுவார். அதுதான் இன்றைய காலமாக பெரும்பாலான இடங்களே இருக்கிறது. இதனால் தான் இந்த உலக அளவிலே சரி, இன்றைய எங்களுடைய நாடுகளிலும் சரி வன்முறைகள் தீவிரமாகிறது. அதே போன்று நடக்கக்கூடாத குற்றச்செயல்கள் எல்லாம் நடக்கிறது. அன்பு, பாசம், இரக்கம், கருணை இதெல்லாம் இன்று குறைந்ததினால்தான் நாங்கள் நிறைய குற்ற செயல்களை பார்க்கிறோம். 1.5 மாத குழந்தையை பெற்றதாய் அடித்து கொலை செய்தார் என்ற ஒரு செய்தி அண்மையில் பார்த்தோம். அது மட்டுமல்லாமல் தங்கையை அண்ணன் சீரழித்தான் என்கிற ஒரு செய்தியை பார்த்தோம். பாலியல் ரீதியிலே சீரழித்தான். பெற்ற பிள்ளையை, பெண் பிள்ளையை தந்தை பாலியல் நடத்தைகளில் ஈடுபடுத்தினார், கட்டாயப்படுத்தி. நீ பாலியல் துர்நடத்தைகளில் ஈடுபட வேண்டும், மற்றவர்களுடன் நீ சம்பாதிக்க வேண்டும் இப்படி சொல்லி கட்டாயப்படுத்தியதாக ஒரு செய்தி.
அதை விட அடுத்து பெற்றதாய் தன்னுடைய பெண் பிள்ளையை ஆபாசமாக வீடியோ எடுத்து மற்றவர்களுக்கு அனுப்பி பணம் உழைக்கின்ற விடயங்கள். இதே போன்று பல கொடூரமான பிள்ளைகளை தாக்குகின்ற காணொளிகளை பார்த்திருந்தோம். பிஞ்சு குலைகளை சித்திரவதை செய்கின்ற காட்சிகளை பார்த்திருந்தோம், அறிந்திருந்தோம், செய்திகளை கேட்டிருந்தோம். இவையெல்லாம் எங்களுடைய சமூகத்திலே நாங்கள் அண்மித்த நாட்களை பார்க்கின்ற பொழுது இந்தியாவிலே இப்பொழுது ஒரு டாக்டர் கொலை செய்யப்பட்டிருந்தார், பாலியல் ரீதியிலே துன்புறுத்தப்பட்டு. இப்படி பல செய்திகளை நாங்கள் சமூகங்களிலே உலக அளவிலே பார்க்கின்ற பொழுது இவற்றுக்கெல்லாம் காரணம் நாம் அன்பு, பாசம், அந்த இரக்கம், பரிவு, மனிதநேயம் என்கின்ற அந்த அவ்வளவு விடயங்களிலிருந்து எல்லை தாண்டி நாங்கள் இப்பொழுது வேறு பக்கத்துக்கு சாய்ந்து விட்டோம். அந்த பக்கம் என்னவென்றால் போதைப் பொருளுக்கு அடிமையாதல், எங்களுடைய சுய லாபம், எங்களுடைய சுய இன்பம், இவற்றுக்காக நாங்கள் அடிமைப்பட்டதனால் எங்களுடைய குடும்ப உறவுகளையே நாங்கள் சீரழிப்பதற்கு, குடும்ப அங்கத்தவர்களையே சீரழிப்பதற்கு நாங்கள் தயாராகிவிட்டோம். அண்மையில் இன்னொரு சம்பவம் நடந்திருந்தது. மன வளர்ச்சி குன்றிய ஒரு பிள்ளையை சிறிய தந்தையாரும் 2 அவருடைய கூட்டு நண்பர்களும் சேர்ந்து பாலியல் ரீதியிலே துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார்கள். இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு. இந்த சம்பவம் என்னத்தை காட்டுகிறது? சமுதாயம் எவ்வளவு கேவலமாக இருக்கிறது. மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைகளை கூட அது விடுவதற்கு தயாராக இல்லை என்கிற ஒரு மனிதநேயமற்ற ஒரு விடயத்தை தான் காட்டுகிறது. 22 பேர் மாணவர்கள் சேர்ந்து ஒரு பெண்ணை, 16 வயது பெண் பிள்ளையை, பாடசாலை மாணவியை என சீரழித்தார்கள், பாலியல் துஷ்பிரயோகம் செய்தார்கள். அந்த விடயத்தை பார்க்கின்ற பொழுது அது எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறது? இதை பாடசாலை நிர்வாகம் கூட வெளிக்கொண்டு வரவில்லை. இப்பொழுது மருத்துவரிடம் போய் அது தொடர்பான மருத்துவ அதிகாரியிடம் அறிக்கை எடுக்கின்ற பொழுது அவர் இந்த பிள்ளையை விரட்டி இருக்கிறார் அல்லது மிரட்டல் விட்டிருக்கிறார் என்கின்ற விடயம். அதை பெற்றோர் மனித உரிமைகள் தாய் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலே முறையிட்டிருக்கிறார். எவ்வளவு தூரத்துக்கு எல்லாம் உண்மைத்தன்மையாக இருக்கிறது என்கின்ற பொழுது கவலைக்குரிய விடயமாக சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் நாங்கள் எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டிய விடயம். இவற்றுக்கெல்லாம் காரணம் மனிதன் மீது மனிதனுக்கு இருக்கின்ற மனிதநேயம் அற்றுவிட்டது. இந்த மாறி விலங்குகள் தங்களுக்குள்ளே அன்பு செலுத்த ஆரம்பித்து விட்டது. நாங்கள் முன்பு சொல்லுவோம் பூனைக்கு நாய் எதிரி, பூனைக்கு எலி எதிரி என்றால் அதையெல்லாம் இப்போ ஒன்றாகிவிட்டது. இப்போ மனிதர்கள் தான் மனிதர்களுக்குள்ளே எதிரியாகவும் கொடூரமாளிகளாகவும் இருக்கிறார்கள், குற்றவாளிகளாகவும் இருக்கிறார்கள். மனிதநேயம் குறைய குறைய சமூகம் மாறும் என்பது உண்மையிலே நாங்கள் பார்க்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறதாகவே அன்பை வளவுங்கள், பாசத்தை பொழியுங்கள், முடிந்தவரை மற்றவருக்கு உதவுங்கள். இதுதான் மனிதநேயம் இல்லையா? நிச்சயமாக. மனிதநேயம் என்பது சிலருடைய எண்ணப்பாங்கு எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால், மனிதநேயம் என்பது அன்பு செலுத்துதல் மாத்திரம்தான். நாங்கள் அன்பை மற்றவர்களுக்கு செலுத்திவிட்டால் சரி, அதுதான் மனிதநேயம் என்று சொல்லி பலருடைய வாழ்க்கையில் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே மனிதநேயம் என்பது மனிதத்தில் நாங்கள் ஒரு மனிதர்களுக்கு நாங்கள் மதிப்பளிக்க வேண்டும், அவர்களுடைய உணர்வுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய காலத்தில் நாங்கள் பார்க்கின்ற போது அநேகமான முதியவர் இல்லங்கள், அது மாத்திரமில்லாமல் இந்த ஆதரவற்றோர் இல்லங்கள் எல்லாம் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு கொண்டே வருகின்றது. இதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், எந்த ஒரு விடயமும் ஒருவர் அங்கு செல்லுகிறார் என்பதற்காகத்தான் அதற்கான விடயங்கள் அதிகரித்துக் கொண்டு செல்கின்றது. இதுவே முதியவர்கள் யாரும் முதியவர் இல்லத்துக்கு செல்லாவிட்டால் அந்த முதியவர் இல்லங்கள் தேவையே இல்லை என்பதற்காக அவர்கள் அதனை கட்டவே மாட்டார்கள். ஆனால் இன்றைய காலங்களில் என்ன நடக்கின்றது சொன்னால், இந்த ஆதரவற்றோர் இல்லங்கள், முதியோர் இல்லங்கள் என்பன அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. இதற்கு காரணம் என்று சொன்னால், பெற்ற தாய் தந்தையரையே பிள்ளைகள் பார்க்காத நிலைமை, பிள்ளைகள் அவர்களுக்காக ஒரு நேரம் ஒதுக்கி அவர்களுக்காக உணவு கொடுக்க முடியாத நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், மற்றவர்களை எவ்வாறு சிந்திப்பார்கள்? தன்னை பெற்றெடுத்த, தன்னை ஈன்றெடுத்த தாயை ஒருவர் கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விடுகிறார் என்று சொன்னால், தனக்கு தெரியாத ஒரு நபரை எவ்வாறு பாதுகாப்பார், எவ்வாறு ஒரு மனித நேயத்துடன் நடத்துவார் என்பது ஒரு கேள்விக்குரிய விடயமாகவே இருக்கிறது என்று சொன்னால், என்று சாதாரணமாக எல்லோரும் முதியோர் இல்லங்களில் கொண்டு போய் பெற்றோரை சேர்த்து விடுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கின்றது என்பதையெல்லாம் பார்க்கின்ற போது சில சமயங்களில் எங்களுடைய எதிர்கால வாழ்க்கை எவ்வாறு இருக்கும்? நாங்கள் இன்று எங்களுடைய பெற்றோரை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விடுகின்றோம், நாளை எங்களுடைய பிள்ளைகள் எங்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டு விடுவார்கள் என்பதை நாங்கள் சிந்திக்க மறந்து விடுகின்றோம். மனிதநேயம் என்பது அன்பு செலுத்துவது மாத்திரமல்ல, பல்வேறு நல்ல பல விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்கும். உதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது, யாரோ ஒருவராக இருந்தாலும், எவரோ ஒருவர் எங்களுக்கு தெரியாத, முகம் தெரியாத ஒரு நபராக இருந்தாலும், பசியில் வாடுகின்ற போது எங்களிடம் அதிகளவான உணவு இருக்கின்ற போது நாங்கள் அந்த உணவை கொடுக்கலாம். அது கூட மனித நேயத்தின் ஒரு பகுதியாகத்தான் கூறப்படுகின்றது. ஏனென்று சொன்னால், அதிகமாக பசியோடு இருக்கின்ற ஒரு நபருக்கு உணவு கொடுப்பது என்பது எங்களுக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லி நாங்கள் நினைக்க வேண்டும். மற்றவர்கள் பசியோடு இருக்கின்ற போது அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். எல்லா மதங்களும் இவற்றைத்தான் வலியுறுத்துகின்றன. நாங்கள் மனித பண்போடு நடந்து கொள்ள வேண்டும். மதம், எந்த ஒரு ஜாதியோ எந்த ஒரு மதமோ இதற்கு தடையாக இருக்காது. என்று சொன்னால், பசி என்பது ஒரு உணர்வு தான். அந்த பசிக்கு நாங்கள் உணவு கொடுக்கின்ற போது நாங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறுகின்றோம் என்பதை நாங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம்.
அது மாத்திரமல்லாமல் வந்து பலரை நாங்கள் பார்க்கின்ற போது வந்து இன்றைய கால பொழுதுகளில் வந்து எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பணம் பணம் பணம், தங்களுக்கு பணம் கிடைத்தால் சரி, நான் வேலைக்கு செல்கின்றேன், பணத்தை உழைக்கின்றேன், என்னுடைய வாழ்க்கையை பார்க்கின்றேன் என்று சொல்லி அவர்களுடைய நாட்கள் நகர்ந்து கொண்டே இருக்கின்றது. பணத்திற்காக ஓடி 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 மனிதர்களை மதிக்கின்ற பண்பை மறந்து விடுகிறார்கள். மனிதர்களை நேசிக்கின்ற தன்மையை இழந்து விடுகிறார்கள். சொந்த குடும்பத்திற்காகவே, தங்களுடைய சொந்த சகோதரர்கள், சொந்த பிள்ளைகளுக்காகவே வந்து நேரத்தை ஒதுக்குவதில்லை. பணம் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருப்பதனால் அந்த மனித பண்பு படிப்படியாக மறைந்து கொண்டே செல்கிறது. ஒரு நண்பராக இருந்தால் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய மனைவிக்காக எவ்வளவு பாடுபட வேண்டும் என்று சொல்லி பலவற்றை சிந்திக்காதவர்களாக பணத்திற்காகவே இன்றைய காலத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இதனால் கூட மனிதநேயம் குறைந்து விட்டது என்று சொல்லி சொல்லக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமல்லாமல் பிறருக்கு வந்து துன்பம் கொடுக்காமல் இருப்பதே மனிதநேய பண்புகளில் ஒன்றாகத்தான் குறிப்பிடப்படுகின்றது. நாங்கள் எங்களுடைய வேலைகளை நாங்கள் செய்ய வேண்டும். சில சமயங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது ஒருவர் வேலையை செய்து கொண்டிருப்பார், அதே சமனான வேலையை இன்னொருவருக்கும் கொடுக்கின்ற போது குறித்த ஒரு நபர் வேலை செய்வார், ஆனால் ஏனைய நபர் வந்து மற்ற நபர் வந்து வேலை செய்யாமல் இருப்பார். அது மாத்திரமல்ல, வேலைகளில் மாத்திரமல்ல, எல்லா விடயங்களிலுமே வந்து நாங்கள் மற்றவர்களை முடிந்த வரைக்கும் துன்புறுத்தாமல் துன்பப்படுத்தாமல் இருக்க பழக வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை சமனானதாக இருக்கின்றது. வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் கடமைகளும் தனித்தனியானதாக இருக்கின்றது. அந்தந்த கடமைகளை நாங்கள் நிறைவேற்றுகின்ற போது மற்றவர்களுக்கு எந்த ஒரு துன்பமும் வராமல் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் நல்ல பல பண்புகளை எங்கள் மத்தியில் நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஒரு குடும்பத்தில் பெற்றோராக அங்கம் வகிக்கின்றவர்கள் முன்னுதாரணமாக பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். மனிதநேய பண்புடன் வாழ பழக வேண்டும். ஒரு வாகனத்தில் வந்து குடும்பமாக சென்று கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் சில சமயங்களில் ஒருவர் உணவுக்காகவோ உடைக்காகவோ ஏதோ ஒரு தேவைக்காக போராடி கொண்டிருக்கின்ற போது பெற்றோர்கள் சிலர் என்ன செய்வார்கள், பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு செல்கின்ற போது இவர்களுக்கெல்லாம் எதுவுமே கொடுக்க கூடாது, இவர்கள் வந்து இவ்வாறு தான் இருப்பார்கள், உதவி செய்யக்கூடாது என்று சொல்லி இந்த பண்புகளை வந்து இவர்கள் நடக்கின்றதனால் வந்து பிள்ளைகளும் அதனை பார்த்து கற்றுக்கொள்கிறார்கள். பிள்ளைகள் பிற்பட்ட காலங்களில் என்ன செய்கிறார்கள், பெற்றோரை போலவே நடந்து கொள்ள முயல்கின்றார்கள். ஆகவே மனிதநேயம் என்பது நாங்கள் சில சமயங்களில் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை பாதையிலே முன்னுதாரணமாக நடக்க பழக வேண்டும். மற்றவர்கள் எங்களை பார்த்து வாழ்ந்தால் வந்து இந்த மனித பண்புகளோடு நான் வாழ வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்ற அளவிற்கு நாங்கள் வாழ பழக வேண்டும். மனித பண்பு என்பது அன்பு மாத்திரமல்ல, பல நல்ல பல விடயங்களும் இருக்கின்றன. உதவி செய்தல், அது மாத்திரமல்லாமல் பிறருடைய துன்பங்களில் பங்கெடுத்தல். சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் சந்தோஷமான தருணங்களில் வந்து மற்றவர்களுடைய வாழ்க்கையில் தாங்களும் சென்று பங்கெடுத்துக் கொள்வார்கள். ஏதாவது நிகழ்வுகளாக இருக்கட்டும் அல்லது வந்து சந்தோஷமான நேரங்களில் வந்து தாங்களும் சந்தோஷமாக அந்த இடங்களில் இருந்து விட்டு வருவார்கள். ஆனால் அந்த குறித்த நபர் துக்கத்தில் இருக்கின்றார் அல்லது வந்து பிரச்சனையில் இருக்கின்றார் என்று சொன்னால் எனக்கு ஏன் இந்த தேவையில்லாத பிரச்சனை, நான் ஏன் அவர்களுடைய பிரச்சனைக்கு போக வேண்டும், நான் இருக்கின்ற பிரச்சனைக்கு எனக்கு இந்த பிரச்சனைகளே போதும் அப்படின்னு சொல்லி பல வார்த்தைகளை அவர்களே சொல்லுவதை வந்து நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எல்லோர் மத்தியிலும் எழக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கும், இன்பத்தில் பங்கு கொள்கின்ற நாங்கள் ஏன் துன்பத்தில் அவர்களுடன் பங்கு கொள்வதில்லை என்பது. உண்மையிலேயே மனித நேயத்தின் அடிப்படையாக இருப்பது நாங்கள் இன்பத்தில் மாத்திரமல்லாமல் துன்பத்திலும் மற்றவர்கள் மத்தியில் நாங்கள் பங்கு கொள்ள வேண்டும். ஒருவர் துன்பத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் எங்களால் உதவி செய்ய முடியாவிட்டாலும் கூட அவருக்கு ஆறுதலாக ஒரு எங்களால் முடிந்த வார்த்தைகள், எங்களுடைய வார்த்தைகளே சில சமயங்களில் மற்றவர்களுடைய காயங்களை ஆற்றிவிடக்கூடியதாக இருக்கும். நாங்கள் பயன்படுத்துகின்ற வார்த்தைகளில் நிதானமாக கவனமானவர்களாக இருக்க வேண்டும். ஒருவர் துன்பத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் எங்களிடம் பண உதவி செய்ய முடியாவிட்டால் கூட, பொருளுதவி செய்ய முடியாவிட்டால் கூட நாங்கள் வார்த்தைகளால் எங்களால் முடிந்த வரைக்கும் அவர்களுக்கு உதவி செய்யலாம். சில சமயங்களில் அவர்களுடைய வழி அவர்களுக்கு தவறி போயிருக்கலாம், அவர்கள் எவ்வாறு தாங்கள் செல்ல வேண்டும், அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது தெரியாமல் கவலைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். எங்களுடைய சில சமயங்கள் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் இருக்கின்ற அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதன் மூலமோ அல்லது எதிர்கால வாழ்க்கையை எவ்வாறு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த வழிப்படுத்தலை ஒருவருடைய வாழ்க்கையை அவ்வளவு அழகானதாக மாற்றிவிடும். சில சமயங்களில் உதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு படிப்பதற்கு பணம் இல்லாமல் அல்லது வந்து அந்த படிப்பதற்கு சூழ்நிலை இல்லாத ஒரு பிள்ளைக்கு நாங்கள் படிப்பதற்கான அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொள்வதன் மூலம் அந்த பிள்ளையினுடைய எதிர்கால வாழ்க்கையே ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாக மாறிவிடுகின்றது. அந்த நேரத்தில் நாங்கள் செய்கின்ற ஒரு சாதாரணமான உதவி ஒருவருடைய வாழ்க்கை தரத்தையே மாற்றுகின்றது என்று சொன்னால் அது உண்மையிலே மனிதநேயம் மிக்கவர்களாக நாங்கள் வாழ்வதற்கு எங்களையும் வழிகாட்டுகின்றது. மற்றவர்கள் மத்தியில் அன்பாக இருப்போம், எல்லா மனிதர்களையும் சமனானவர்களாக மதிப்போம்,
மதிக்க பழக வேண்டும், உதவி செய்ய வேண்டும். அது மாத்திரமல்லாமல் முடிந்த வரைக்கும் மற்றவர்கள் மத்தியில் அன்பு செலுத்த வேண்டும். நல்ல பல விடயங்களை, நல்ல பல பண்புகளை எங்கள் மத்தியில் வளர்த்துக் கொள்கின்ற போது எங்களுடைய வாழ்க்கையும் அழகானதாக மாறும். அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய எதிர்கால சந்ததியினரும் ஒரு பண்புமிக்க சந்ததியினராக வளர்வார்கள். அன்றைய காலத்தில் இருந்தது போல பல விடயங்களில் மாற்றம் ஏற்பட்டு விட்டது. அந்த கூட்டு குடும்பங்கள், தனி குடும்பங்கள் என்று சொல்லியெல்லாம் பல மாற்றங்களின் மத்தியில் எங்களுடைய சமூக ஓட்டத்துக்கு ஏற்ப நாங்களும் மாறிக்கொண்டே இருக்கின்றோம். இருந்தாலும் எங்களுடைய அடிப்படை பண்புகளை நாங்கள் எப்பொழுதுமே மறந்துவிடக் கூடாது. எங்களுக்கு என்று தனித்துவமான பண்புகள் இருக்கும். அதில் ஒரு பண்பு தான் இந்த மனிதநேய பண்பு. அதாவது மனித தன்மையுடன் நாங்கள் வாழ பழக வேண்டும். மற்றவர்கள் மத்தியில் அன்பு செலுத்த வேண்டும். அவ்வாறுதான் எங்களுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக முடியும். இல்லையா? உண்மையிலே. ஆகவே மனிதநேய பண்புகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். அன்பு, பாசம் இதுதான் எங்களை என்றும் சிறப்பாக வாழ வைக்கும் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போன்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோட சந்திக்கும் முறை விடைபெறும் நாங்கள். என்ன நம்முடன் குணம் துஷ்யந்தன் மற்றும் கலின்ஸ்டா ஜெயக்குமார். நன்றி நேயர்களே.